ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல் சிலோன் சமையல். வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு நான் இறால் மீன் இது தான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் சிக்கன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த இறாலையும் மீனையும் வச்சு தான் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். இதை இறாலை நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் பெரிய இறாலாக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஃப்ரைட் ரைஸுக்கு நல்லாவே இருக்கும். அடுத்தது மீன் எடுக்க போக்கில் கொஞ்சம் முள் குறைவான மீனாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நான் கேரட் லீக்ஸ், அடுத்தது கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்துக்கிறேன். இது தான் நான் எடுத்து கழுவி வச்சுக்கிற மீன். நான் எடுத்த மீனில் கொஞ்சம் முள்ளுகள் இருந்துச்சு. இப்போ இறால் இதையும் நான் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதை மீனுக்கு நாங்கள் கொஞ்சம் உப்பும் புளியும் சேர்த்திக்கொள்வோம். அடுத்தது இந்த லீக்ஸை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்திக்கிறேன், ரம்பை, தக்காளி இதெல்லாம் சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த இறாலை ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளணும். அந்த இறாலை ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்தது உப்பு, அடுத்தது கொஞ்சமாக சோயா சாஸ், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதை மீனை நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கிடையில் நான் சோறையும் ஆக்கி எடுத்துக்கொண்டேன். இன்றைக்கி எங்களோட ஒரு புதிய செஃப் தான் இந்த ஃப்ரைட் ரைஸை செய்கிறாரு. அதை சொல்ல நான் மறந்துட்டேன். பாருங்கள், இப்போ இந்த இறாலை நல்லா பொரித்ததோடு இஞ்சி வெள்ளைப்பூடையும் போட்டு, அடுத்தது வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்திக்கோங்க. அதோட லீக்ஸ் இதையும் இதில் சேர்த்திக்கோங்க. இதுக்கு கொஞ்சமாக இப்போ மஞ்சள் தூள், அடுத்தது 2 முட்டை சேர்த்திக்கிறேன். 2 முட்டையும் சேர்த்தி இதை நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளணும். இதுக்கு நீங்கள் தூள் உப்பு சேர்த்திக்கோங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். ஃப்ரைட் ரைஸுக்கு தூள் உப்பு சேர்த்திக்கோங்க. அடுத்தது கேரட், இந்த கேரட்டை இதோடு சேர்த்திக்கோங்க. மீனை முள்ளுகள் இல்லாமல் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ அந்த மீனையும் இந்த மரக்கறியிலே நாங்கள் சேர்த்திக்கொள்வோம். இந்த ஸ்டைலில் நீங்களும் ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக வேண்டி பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பாய்.